அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இந்திரஜித் பேசுகிறேன். நான் நலம், நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நீண்ட பெரிய இடைவெளி உங்களுக்கு மாற்றம் யூடியூப் சேனலுக்கும் எனக்கும் ஏற்பட்டு விட்டது. இனி இடைவெளி ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்வோம். தொடர்ந்து இப்பொழுது தமிழகத்தினுடைய அரசியல் களம் சூடேறி கொண்டிருக்கிறது. இந்தியா முழுமையும் உலகம் முழுமையும் பல்வேறு புதிய செய்திகளும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மாற்றம் யூடியூப் சேனல் மறுபடியும் மீண்டும் புதிய பொலிவோடு இயங்கும் என்பதை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எப்பொழுதும் போல் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தர வேண்டுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ கரூரில் விஜய் வருகை, அதனால் நடந்த அந்த வருகையின் போது ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக உயிரிழந்த 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 100 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இறந்தவர்கள் குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய், 2 மகள்கள். இப்படி அந்த என்னவென்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரிய துயர சம்பவம். ஒரு அரசியல் கூட்டத்தில் இதுவரை இப்படியான ஒரு மோசமான அனுபவங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் கூட ஏற்பட்டது கிடையாது. அப்படியே ஒரு பெரிய துயரமான ஒரு சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த துயரமான சம்பவத்தை பல்வேறு காது கண்ணும் வைத்து பலரும் பலவிதமாக பேசுகிறார்கள். அதில் அரசியல் சித்து விளையாட்டை பலரும் நடத்துகிறார்கள். சமூக வலைதளங்களும் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். சமீப காலமாக தமிழகத்தினுடைய அரசியல் களம் நாகரிகமற்ற களமாக மாறியிருக்கிறது. அரசியல் தலைவர்கள் மேடைகளிலேயே அவன் இவன் என்று ஒருமையில் பேசிக்கொள்வதையெல்லாம் பார்க்க முடிகிறது. எந்த காலத்திலும் இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழல் இருந்ததே கிடையாது. ஆனால் தற்பொழுது அப்படியான ஒரு மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பது வருந்தத்தக்கது. ஒரு நாகரிக அரசியல், மேடை நாகரிகம் என்பதெல்லாம் போய்விட்டது. அதே போல் தான் சமூக வலைதளம், அதிலே ஆதாரங்களை தேடுவதை காட்டிலும் ஆதாயங்களை தேடுபவர்கள் தான் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட நாம் இந்த வீடியோவில் ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டிய விஷயம், அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு ஒரு 3 நாட்கள் கழித்து விஜய் வாய் திறந்திருக்கிறார். அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதுதான் நம்மை பேச வைக்கிறது. இப்பொழுது அதில் அவருடைய பேசியதில் ஒரு 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 பொறுப்பற்ற தன்மை இருப்பதாக நாம் உணர்கிறோம். விஜய் மீது ஒரு பெரிய மரியாதை கூட நமக்கு எப்பொழுதும் உண்டு, இப்பொழுதும் கூட உண்டு. ஆனால் அந்த விஜய் பேசிய அந்த பேச்சுக்கள் ஒரு பொறுப்பற்ற தன்மை. பல சமூக வலைதளங்களில் அவர் பேசவில்லை. 2 நாளாக ஒன்றும் பேசவில்லை, 3 நாளாக ஒன்றும் பேசவில்லை. அந்த தவறுக்கு அவர் நேரடியாக பொறுப்பில்லை என்று சொன்னாலும் கூட அந்த தவறு நடந்திருக்கின்ற போது அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு நெருடலோடு பொறுப்பேற்று அந்த தவறை தவிர்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கவே கிடையாது. அதான் வருத்தத்தை அளிக்கிறது. அதையோட அவர் அரசியல் ரீதியாக அதை அரசியல்படுத்துகிறார். வேறு சொல்லுகின்றவர் சிஎம்க்கு அவர் சொல்கிறார், சிஎம் நீங்கள் என்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் என்னை பழிவாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் எங்களுடைய லீடர்ஸ், அதாவது அவங்களுடைய லீடர்ஸ், அதுவும் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மீதி இருக்கவங்கெல்லாம் தெரில, அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதீங்க, அவங்கள ஒன்றும் பண்ண வேண்டாம், என்ன வேணால் பண்ணுங்கள், நான் ஆஃபீஸில் இருக்கேன், இல்லைனா வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். ஒரு பொறுப்பற்ற தன்மையாக படுகிறது. எல்லோருக்குமே நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சிக்கு வந்துட்டார், நடிகர் அரசியலுக்கு வரலாமா, அப்படியெல்லாம் வாதம் நம்ம பண்ணலாம். அந்த நடந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கும் கொஞ்சமாவது ஒரு நெருடல் வேண்டாமா? அந்த சம்பவத்தில் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சம்பவம் இல்லைன்னா நீங்கள் படுகொலை பண்ணீங்க அல்லது 41 பேர் சாவுக்கு நீங்கள் தான் காரணம்னு நம்ம சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் விஜய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இங்கே அந்த கூட்ட நெரிசல் நீங்கள் வந்ததனால் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்ட நெரிசலில் அதுவும் பல காரணங்கள் உண்டு. நீங்கள் மதியம் 12 மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு 7 மணிக்கு 6:54 தான் உள்ளே வர்றீங்க.
7 மணி ஏறத்தாழ 7 மணிக்கு தான் வர்றீங்க. உங்களோட ஒரு கும்பலை வேற நீங்கள் சேர்த்துட்டு வரீங்க. நாமக்கல்லேருந்து உங்களோட ஒரு கும்பலையும் சேர்த்துட்டு வரீங்க. ஏற்கனவே அங்கே ஒரு கும்பல் இருக்குது, நீங்கள் இன்னொரு கும்பலையும் சேர்த்துட்டு வரீங்க. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் உணரணும். வரிசையாக எல்லாமே சில சமூக வலைதளங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அரசு தரப்பிலிருந்து அமுதா ஐஏஎஸ் தலைமையிலான அந்த குழு ஒரு விளக்கம் அளித்திருக்கிறாங்க. அதெல்லாம் எல்லா டிவிலையும் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அந்த அமுதா ஐஏஎஸ் கொடுத்துருக்கக்கூடிய பதில் ரொம்ப டீட்டெயிலான பதில், அதுவும் வீடியோ ஆதாரத்தோடு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பதில். அந்த வீடியோடைய காப்பி லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், பார்த்துக்குங்க. அதில் இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் அதில் 2-3 விஷயம், நீங்கள் ரொம்ப அவ்வளோ தாமதமாக வந்தீங்களே, அவ்வளோ தாமதமாக வந்தது ஒரு குற்ற உணர்வாக உங்களுக்கு தெரியலையா? அப்போ அங்கே வந்தப்பயே நீங்கள் பேச தொடங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே நம்ம பேர் ஒரு மயக்க நிலைக்கு வந்துட்டாங்களே, தண்ணி தாகம் இல்லாமல் அவங்களுடைய என்னம்மா ஒரு நீர்ச்சத்து குறைஞ்சி போய் காலையிலேருந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீர்ச்சத்து குறைஞ்சி போய் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அப்போ உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க கூட இருந்த அந்த வீடியோவில் பாருங்கள், அந்த நீங்கள் அவங்க கூட வந்த உங்களுடைய உதவியாளர்கள் அங்கே சொல்கிறாங்க. சொன்னதுக்கு பின்னாடி நீங்கள் தண்ணி பாட்டில் எடுன்னு சொல்கிறீங்க. 2-3 பாட்டில் அப்படியே மன்னர்கள் காசை வீசி எறிகிற மாதிரி அப்படியே வீசி எறிஞ்சிங்க 2-3 பாட்டில். அந்த பாட்டிலாம் அவங்க இப்படி தூக்கி போட்டிங்க, அவங்க பிடிச்சிக்குவாங்கன்னு தூக்கி போட்டிங்க, சினிமா மாதிரியே போட்டிங்க, தூக்கி போட்டாங்க. அப்போ மயக்கம் போட்டு விழுவுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை? அதுக்கு என்ன ஏற்பாடுன்னு நீங்கள் கவனிச்சிங்களா? அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்குது. நாமக்கல்லில் நீங்கள் பேசிய நாமக்கல் கூட்டத்திலே 30 பேர் மயக்கமாயிருக்காங்க. அப்போ நீங்கள் அரசை பார்த்து கேள்வி கேட்பதற்கு முன்னால் உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நாமக்கல்லில் 30 பேர் மயக்கமானாங்களே, அப்போ அதை விட தாமதமாக இங்கே போகிறோமே, அந்த 30 பேர் மயக்கமடைகிறாங்களே, அப்போனா அவங்க மயக்கமடைகிறதுக்கு என்ன காரணம்? அவங்க நீண்ட நேரம் காத்திருந்தது, களைப்பு, தண்ணீர் கிடையாது, உணவு கிடையாது, அதே போல் நல்ல காற்று கிடையாது. இந்த சூழல் அவங்களுக்கு இருக்குல்ல. நீங்கள் பத்திரமா வர்றீங்கள, ஒரு பெரிய கேரவன் வண்டியில் வர்றீங்கள, ஏற்பாடு பண்ணிக்கிறீங்கள, மேக்கப் கலையாமல் மேக்கப் போட்டுக்கிறீங்கள, நல்ல படுக்கை வசதியோடு வச்சுருக்கீங்கள, உங்கள் மேலே ஒரு துரும்பு கூட பற்றக்கூடாதுன்னு பாதுகாப்பு படைகள்லாம் வச்சுருக்கீங்கள, உங்களுக்கு வச்சுருக்கீங்கள, அதே போல் உங்கள் தொண்டர்களுக்கு வைக்கணுமா இல்லையா? சரி, நீங்கள் ஏற்பாடு பண்ணல. இப்போ பிரச்சனை என்னன்னா, நான் இதெல்லாம் பெரிய குற்றமெல்லாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட நெருடல் இல்லாமல் பேசியிருக்கீங்களா அந்த வீடியோவில்? அந்த வீடியோ நெருடலே உங்களுக்கு கிடையாதா? இப்போ திமுக, அதிமுக, ஏன் மக்கள் நல கூட்டணி இருக்கும்போதும் சரி, மற்ற கட்சிகளும் சரி, லட்சக்கணக்கான பேர் திரளக்கூடிய பெரிய மாநாடுகள்லாம் அவங்க நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும் போது அந்த மாநாட்டுக்கு வர்ற அனைவருக்கும் உணவு ஏற்பாடு, அதே போல் அவங்களுக்கு கழிவறை ஏற்பாடு, அவங்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு, இதெல்லாம் அவங்க செய்கிறாங்கல்ல. நீங்கள் ஒரு பெரிய நடிகர், நீங்கள் வர்றீங்கன்னாவே சாதாரணமாகவே நடிகருங்கிற முறையில் உங்களை பார்க்க வருவாங்க. அப்புறம் நீங்கள் அரசியல் கட்சி தலைவர் ஆகிட்டீங்க, அதனாலேயும் வருவாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனால் உங்களுடைய அப்படி வரப்போது அந்த வரக்கூடியவங்களுக்கெல்லாம் தேவையான அளவிற்கான பாதுகாப்பு வசதி, யூரின் போனால் கூட ஒரு பெண்கள் எங்கே போவாங்க? அதே போல் அவங்க தண்ணி குடிக்கணும்னா எங்கே போவாங்க, குடிப்பாங்க? அதுக்கான ஏற்பாடை உங்களுடைய தலைவர்கள், அல்லது உங்கள் மாவட்ட செயலாளர்களோ அல்லது உங்களுக்கு அடுத்த கட்ட தலைவர்களோ அந்த கட்டமைப்பை செய்யவில்லை அல்லது செய்ய தெரியவில்லை என்பதை உங்களுக்கு புரியுதா புரியலையா? அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ இது ஒரு அசம்பாவிதம், இதுக்காக நான் வருந்துகிறேன்றது ரைட்டு. இந்த சம்பவம் இனிமேல் ஏற்படாமல் இருப்பதற்காக நீங்கள் அதுக்கு என்ன தேவையோ அதை பற்றி யோசிக்கணும்ல. தார்மீக பொறுப்பெடுத்து கொண்டு ஒரு கட்டமைப்பு உங்கள்கிட்ட இல்லைங்கிறத புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய கட்டமைப்பு இல்லை. ஒரு மாநாடையோ இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்தணும்னா அந்த கூட்டத்தை நடத்தும் போது உங்கள் கூட 2 பேர் ஏறிக்குவாங்க, அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய தலைவர்களுக்கு அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கான பக்குவமும் அதற்கான கட்டமைப்பும் உங்கள்கிட்ட இல்லை. அதையே நீங்கள் புரிஞ்சுக்கல. ரசிகர்களாக மட்டும்தான் வச்சுருக்கீங்க. அரசியல் கட்சி ஆனதுக்கு பின்னாடி அரசியல் கட்சியாக அவங்களுக்கு அரசியலையும் சொல்லித்தரல. ஏன்னா உங்களுக்கே அரசியல் சொல்லித்தரல. நீங்களே அரசியல் ஒழுங்காக பேசுகிறதில்ல. நீங்கள் பாசிசமும் பாயாசமும் 2ஐயும் ஒன்றா ஒப்பிட்டு பேசினால தான்.
அப்போ உங்களுக்கே பேச தெரியலன்னும் போது கீழே இருக்கவங்களுக்கு சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு நடு ரோட்டில் கூட்டம் நீங்கள் நடத்தணும்னு நினச்சதே தப்பா இல்லையா? இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களும் ரோட் ஷோ நடத்துகிறாங்க. நான் எல்லாரையும் தான் தப்புன்னு சொல்கிறேன். அதுவும் குறிப்பாக நீங்கள் அப்படி செஞ்சால் இந்த மாதிரி உங்களுடைய இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதோட என்ன சேர்த்து இது இப்போ நடந்த சம்பவத்துக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படலை. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மீண்டும் திமுக அரசு மீதும் முதலமைச்சர் மீதும் குற்றம் சொல்கிறீங்க. முதலமைச்சர் எந்த இடத்துலையாவது இந்த நடந்த சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம்னு சொல்லியிருக்காரா? எந்த இடத்துலையா சொல்லியிருக்காரா? ஒரு தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சராக தன்னுடைய கடமையை அவர் நேராக வந்து பார்த்தாரு. அமைச்சர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை போய் பார்க்க சொன்னார். அவங்களாம் பார்க்குறாங்க. அவர் வந்தார், ஒரு நிவாரணத்தை அறிவித்தார். எல்லாத்துக்கும் அரசு செலவுலையே எல்லா விதமான வைத்தியமும் பார்க்க சொல்கிறார். தனியார் மருத்துவமனையிலையும் அரசு செலவை ஏற்கனார், நிவாரணம் அறிவித்தார். ஒரு விசாரணை கமிஷன் போட்டார். நீதியரசர் அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. அதே போல் காவல்துறையிலையும் விசாரணை பண்ணுறதுக்காக எஸ்பி பிரமானந்தன் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. இதை ரெண்டையும் தானே அவர் செஞ்சார். யார் நீங்கள் குற்றவாளின்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? எந்த இடத்துலையா சொன்னாரா? அப்படி சொல்லலையே. ஆனால் நீங்கள் சிஎம் பழி வாங்குவதா இருந்தால் என்னை பழி வாங்கன்னு பேசுகிறீங்களே, எப்படி? விசாரணை கமிஷனில் வரோம், அந்த இதில் விளக்குறாங்க. இந்த அமுதா ஐஏஎஸ் இதெல்லாம் சமூக ஊடகங்களும் அதே போல் அதிமுகவை சார்ந்தவங்களும் பாஜகவை சார்ந்தவங்களும் இதை அரசியல் பண்ணுறாங்க. அரசியல் பண்ணி உங்களை பயன்படுத்தி அவங்க பலனடைவதற்கான பல பேச்சுக்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனவே அரசு சார்பாக அரசு அதிகாரிகள் அமுதா ஐஏஎஸ் தலைமையில் வீடியோ ஆதாரத்தோடு விளக்கியிருக்காங்க. வீடியோ ஆதாரத்தோட என்னென்ன விஷயம்லாம் விளக்கியிருக்காங்க? நீங்கள் முதல்ல எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன? நாங்கள் கேட்ட இடத்த கொடுக்கல. நீங்கள் 7 இடம் குறிப்பிட்டு கொடுத்துருக்கீங்க. அந்த இடத்துல நீங்கள் கேட்ட இடம் கொடுக்கலன்னா லைட் ஹவுஸு, கரூர் லைட் ஹவுஸை கேட்குறீங்க. கரூர் லைட் ஹவுஸ்கிட்ட அது டேர்னிங் அப்படியே பஸ் எல்லாம் திரும்புகிற இடம். அது இதை விட சின்ன இடம். அது மட்டும் இல்லை, பாரத் பெட்ரோலியம் அங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு கேனல் இருக்குது, அமராவதி கால்வாய் அது இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் கூட அது இன்னும் மோசமாக தானே போய் முடிஞ்சிருக்கும். அப்போ போலீஸ் அந்த இடத்த எப்படி கொடுப்பாங்க? அதுக்கடுத்து உழவர் சந்தையை கேட்குறீங்க. உழவர் சந்தையும் அவ்வளோ ஒன்றும் பெரிய இடம் கிடையாது. இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலுச்சாமிபுரத்தை விட அது சின்ன அகலம், ரொம்ப சின்ன குறுகிலான இடம். அதை விட அகலமான ஒரு இடத்த கொடுக்குறாங்க. அதுவும் எதுக்காக? 25ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கே கூட்டம் நடத்துக்காரு. ஒரு 15,000 பேர்த்துக்கு மேலே அந்த கும்பல் கூடியிருக்கு. அப்போ ஒரு 15,000 பேர் கொள்ளளவு கொண்ட ஒரு இடத்த தான் அவங்க உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் எழுதி கொடுக்கும்போதே எவ்வளோ பேர் கலந்துக்குவீங்கன்னு கேட்டதுக்கு 10,000 பேர் தான் கலந்துக்குவீங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் பேட் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் 25ஆம் தேதி 26ஆம் தேதி இந்த இடத்த வேலுச்சாமிபுரத்துக்கு ஒப்புதல் தெரிவிச்சுக்கிட்டீங்க. ஒப்புதல் கடிதம் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஆட்களே ஒப்புதல் கடிதம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சமூக வலைதளத்தில் தெரியாமல் இடம் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு குருட்டுத்தனமாக உங்களுடைய ரசிகர்களும் அதே போல் சமூக ஊடகத்தளத்தில் இருக்கக்கூடிய சில பேரும் சில அரசியல் தலைவர்களும் வேணும்னே பேசுகிறாங்களே, எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஆம்புலன்ஸு முன்னாடியே எப்படி வந்துச்சு அப்படிலாம் கேட்குறாங்க. விஜய், மனசாட்சிப்படி பேசுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் பின்னாடியே உங்களுடைய ஆம்புலன்ஸ் 2 வந்துச்சா இல்லையா? வீடியோ ஆதாரம்லாம் இருக்கா இல்லையா? உங்களுக்கு பின்னாடியே உங்களுடைய ஆம்புலன்ஸு 2 ஆம்புலன்ஸு உங்களுக்கு கூடயே வருது. அது இல்லாத உங்களுடைய கட்சிக்காரவங்க, உங்களுடைய கட்சி ஏற்பாட்டில் அது தப்பு ஒன்றும் கிடையாது. 5 ஆம்புலன்ஸ் வருது. நீங்கள் பேச தொடங்கும் போதே மயக்கம் போட்டு விழுகுறாங்கல்ல, நீங்கள் பேசுகிறீங்களே, எப்போ அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றுங்க, ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி விடுங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ கூட அங்கே எல்லோரும் மயக்கம் போட்டு தண்ணி இல்லாமல் எதுவும் இல்லாமல் உழுந்துக்கிட்டு இருக்காங்களேங்கிறது உங்களுக்கு தெரியலையா? அப்போ அதுக்கான முதலுதவி செய்யணுங்கிற ஏற்பாடு இல்லையா? அப்போ மொத்தம் அங்கே ஆரம்பத்தில் வந்த ஆம்புலன்ஸில் ஏறத்தாழ 6 ஆம்புலன்ஸ் 108. அந்த 108 எப்போ வருது? நீங்கள் பேசுனதுக்கு பிறகு இந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி தான் 108 வருது. அது எங்கே? கரூருக்குள்ளே பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் இந்தமாரி நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி வருது. மொத்தம் 15ல் 7 ஆம்புலன்ஸ் உங்களுடைய ஆம்புலன்ஸு.
அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு பின்னாடி தான் தனியார் ஆம்புலன்ஸ் வருது. குருட்டுத்தனமாக பல பேச்சை பேசிகிட்டு இருக்காங்களே. கரூரில் மட்டும் ஏன் நடந்தது? செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் தான் காரணம். நான் வந்து அவரை வந்து விஜய் வந்து அந்த பாட்டு பாடி 10 ரூபா 10 ரூபான்னு பாட்டு பாடினதுக்கு பின்னாடி தான் இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு ஒரு சொல்கிறாங்களே. அவர் தெளிவாக சொல்கிறார் செந்தில் பாலாஜி. நீங்கள் பேசுனது மொத்தம் 19 நிமிஷம். 19 நிமிஷத்தில் 16வது நிமிஷத்தில் தான் செந்தில் பாலாஜிங்கிற பேரே நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த சம்பவங்கள்லாம் நடந்துருச்சு. அப்புறம் எப்படி செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னா, கட்சி ஆஃபீஸில் கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தவர் கேள்விப்பட்டால் உடனே வரமாட்டாரா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்போ அவர் புறப்பட்டு திருச்சியிலேருந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு கேள்விப்பட்டும் பேசாமல் இருப்பாங்களா? ஒரு அமைச்சர், தமிழ்நாடு அரசு கேள்விப்பட்டு இந்தமாரி 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு பேசாமல் இருப்பாங்களா? வேகமாக வந்தது அவர் குற்றமா? வந்து பார்த்தோன்னே செத்துப்போன மாணவிகள், செத்துப்போன இளைஞர்கள், படிக்கிற பையங்க, அதே போல் பெண்கள், இவங்கெல்லாம் பார்த்தா மனிதாபிமானம் உள்ள எல்லாருமே உணர்ச்சி வசம் தான் படுவாங்க, அழ தான் செய்வாங்க. அன்புமணி போல் பொம்மைகளுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும். அது கொழு பொம்மை மாதிரி கொழுன்னு ஏதோ அந்த இதில் வளர்த்த பிராய்லர் கோழி போல் இருக்கிற ஒரு ஆள் அன்புமணி. இது பிராய்லர் கோழிக்கெல்லாம் என்ன தெரியும்? உனக்கு என்ன உணர்ச்சி இருக்குது? ஒரு உணர்ச்சியும் இல்லை. அதனால தான் நீ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுததை போய் தப்பாக பேசுகிறீங்க. நீங்கள் அதை போய் ஊடகங்களில் தப்பாக பேசுகிறாங்க. இப்போ என்ன விஷயம்னா, இன்னும் சொல்லப்போனால் அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம், அல்லது நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம், முதலமைச்சர் ஆக போகிறோம், நான் வந்து இவ்வளோ லட்சம் ஆட்சி அமைக்க போகிறேன் வரேன்லாம் பேசுகிறீங்க. ரைட்டு, உங்களுக்கு ஓட்டு கூட போடட்டும், நீங்கள் தான் முதலமைச்சர் ஆவீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. இந்த ரோட் ஷோ எதுக்கு? ரோட் ஷோ நடத்துனீங்கன்னு சொன்னால், ரோட் ஷோ நடத்துறதுக்கு கட்டுப்பாடான ஒரு கூட்டமாக உங்கள் கூட்டம் இருக்கணும். ரொம்ப தெளிவாக தான் கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல நடத்திட்டு போனார். அதிமுக கூட்டம் நடந்துச்சு. அங்கே இந்த அசம்பாவிதம் நடந்ததா? அங்கே கூட்டம் இல்லையா? அங்கேயும் இதே அளவு கூட்டம் வந்துச்சா இல்லையா? ஆனால் அது கட்டுப்பாடான கூட்டம். ஆனால் நீங்கள் நடத்தும் போது அதே அளவு தான் ஒன்றும் பெரிய லட்சம் பேராக வந்துட்டாங்க. மிஞ்சி போனால் அதை விட ஒரு 5000 பேர் கூட வந்திருப்பாங்களா? ஆனால் உங்கள் கூட்டம் கட்டுப்பாடற்ற கூட்டம், ரசிகர் கூட்டமாகவே இருக்குது. சினிமாவில் பார்க்குற மாதிரியே நினைக்கிறாங்க. நீங்களே சினிமா மாயில் தானே இருக்கீங்க. உங்கள் பேச்சே ஒரு அரசியல்வாதி பேச்சு மாதிரியா இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. நடு ரோட்டில் ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி இது. அப்போ இப்போ உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? 41 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு பொறுப்பு இருக்கா? நடு ரோட்டில் நீங்கள் ஷூட்டிங் ஷோ நடத்துகிறீங்க. அதுக்கு போலீஸ் அனுமதி கொடுத்தாலும் திட்டுறீங்க, அனுமதி கொடுக்காட்டினாலும் திட்டுறீங்க. உங்கள் ரசிகர் பட்டாளம்லாம் பயங்கரமாக திட்டுது வேறு. நாங்கள் இதை சொன்னால் இப்போ நாளைக்கு என்னையும் கூட திட்டுவாங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் என்பதை உணர வேண்டும். ஒரு தார்மீக கடமை உங்களுக்கு இருக்குது. இப்போ கூட எதுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் கூட்டத்தில் நடந்த சம்பவம் இது. பல முன்னுதாரணங்கள்லாம் இருக்குது. அரியலூரில் ரயில் விபத்து நடந்தப்போ லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே துறை அமைச்சர். ஆனால் அவர் ராஜினாமா பண்ணார். பொறுப்பான மனிதர்கள். நான் இந்த இளைஞர்களையும் மற்றவங்களையும் பார்த்து கேட்குறேன். கேரளா பக்கத்து மாநிலம். அங்கே நடிகர்கள் மம்முட்டி எல்லாரும், இன்னும் அதை விட பெரிய நடிகர்கள்லாம் தாராளமாக அவங்க பாட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அங்கே இருக்க முதலமைச்சர்லேருந்து அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் போகிறாங்க. எந்த ஆடம்பரமாவது இருக்கா? அவங்க பாட்டு தனியாக தான் போகிறாங்க, தனியாக தான் வர்றாங்க. மக்களிடையும் அவங்க மேலே மோகம் கிடையாது. அவங்களும் அப்படி தன்னை காட்டிக்கிறது கிடையாது. ஒரு எளிமையான வாழ்க்கை முறை பக்கத்தில் ஒரு எளிமையான அரசியல் முறை, எளிமையான வாழ்க்கை முறை இருக்கும்போது இங்கே மட்டும் என்ன? தமிழ்நாட்டில் மட்டும் சரி. நீங்கள் எல்லாமே அவங்கெல்லாம் அப்படி, அதிமுகலாம் அப்படி, திமுகலாம் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் முன்மாதிரியாக இருக்கக்கூடாது. நீங்கள் வெளியில் வந்து பேசணும். உங்கள் மேலே தான் நம்பிக்கை இருக்குல்ல, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. நீங்கள் வெளியே வர வேண்டியது இல்லையே. நீங்கள் வந்து உங்கள் சமூக ஊடகங்களில் பேசலாம், ஓட்டு சமூக ஊடகங்களில் கேட்கலாம், அல்லது பிரதமர் மோடி வந்தது மாதிரி தனி விமானத்தில் வந்து கூட ஏதாவது 4-5 சென்டரில் பேசிட்டு போகலாம். அது தனியாக ஊரில் ஒரு ஒதுக்குப்புறமாக பெரிய பந்தல் போட்டு நீங்கள் நடத்தலாம். நடு ரோட்டை பிடிச்சிக்கிட்டு, நடு ரோட்டில் நீங்கள் பெரிய கேரோன் வண்டியில் வந்துட்டு பெரிய ரோட் ஷோ மாதிரி நடத்திக்கிட்டு, பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரி மாற்றிக்கிட்டு நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்லுவீங்களே நியாயமாக பார்த்தா தமிழ்நாடு அரசை நீங்கள் பாராட்டணும். உடனே கேள்விப்பட்டு வந்து அவங்க உரிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான், விசாரணை முடிவில் தெரிய வரும். எனவே மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நான் தம்பி விஜய்க்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு தெளிவான அரசியல் செய்ய வேண்டும். நீங்கள் அரசியல்வாதியாக இருக்க வேண்டும், அரசியல் கட்சி நடத்த வேண்டும் என்றால் உங்களுடைய ரசிகர்களை முதல் அரசியல் கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வாங்க.
நீங்கள் போட்டிருக்கிற மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பை உணர்ந்து அவங்க செஞ்சுருந்தா இந்த கட்டமைப்பெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அல்லது நீங்களே கூட 30 பேர் நாமக்கல்லில் மயக்கம் அடைஞ்சாங்களே, அதை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டால் இங்கே நீங்கள் நடந்திருக்கணும்ல. அப்படி நடக்கலையே. எனவே தான் மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக பெரிய வீடியோ தான் இது. இருந்தாலும் பரவாயில்ல, பொறுத்துக்குங்க. தொடர்ந்து வெளியிடுவோம், தொடர்ந்து பேசுவோம். இந்த துயர சம்பவத்திற்காக மாற்றம் யூடியூப் சேனல் அந்த குடும்பங்களுக்காக தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறது. யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அல்லது அது 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 ஒரு விபத்தாக நினைத்தால் இனிமேல் அந்த விபத்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்காமல் அனைத்து அரசியல் கட்சியும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மாற்றம் யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.